100% கஜானாவுல ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுகிறார். இதுக்கு முன்னாடியான தேர்தல்கள்ல வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க, திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க, இது பண்ணித்தரன்னு ஓட்டு கேட்டிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து போட்டி பெற எல்லாரும் போட்டி போட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்களா, நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்க? அதான் சொல்றேன். எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் 100% பொய் பேசுகிறார், கஜானாவுல பணம் இல்ல, ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுகிறார் என்று பேசினார். ஆனால் இன்றைக்கு தலைவர் கொடுத்து விட்டார். கொடுத்ததனால மக்கள் தலைவரை நம்புகிறார்கள். நம்புற காரணத்தினால எடப்பாடி எதை சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக கொடுத்துட்டீங்க. 5 வருஷம் இவங்க கொடுத்து காட்டிட்டாங்க. திமுக கொடுத்து காட்டிடுச்சு. ஆனா அதிமுக வரும்போது என்ன சொல்றாங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு அதை கமிஷன் அடிப்பாங்க, நான் 10,000 உங்க அக்கௌண்ட்லயே போடுறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த டிஃபரன்ஸ மக்கள் எப்படி பாக்குறாங்க? மக்கள் வந்து தலைவருடைய திட்டங்களில் பயனடைந்து விட்டார்கள். அடுத்து சொல்ல போகிற திட்டங்கள் 100% கமிஷனுக்கு எங்க வாய்ப்பு? 8000 டோக்கன் அவங்க வாங்கிக்கிறாங்க, அவங்க கூட கடையில கொடுக்குறாங்க, எந்த கடையில வேணாலும் கொடுக்கலாம், எங்க வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுல எப்படி பொய்யா பேசுறாரு? எங்களை பொறுத்தவரை தலைவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், என்னுடைய திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கள், பெண்கள் வாக்களிப்பார்கள், பெண்கள் மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை சொல்லி வாக்களிக்க வைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மை என்பதை களத்திலே என்னால் காண முடிகிறது. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் KS மூர்த்தி அவர்களுக்கு முதல் வாக்கு பெட்டியில் எண் 4 நேராக உள்ள உதயசூரியன் சின்னத்தில் பொத்தானை அழுத்தி பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.